நாவடக்கம் தேவை மிஸ்டர் பியூஷ் கோயல் அவர்களே அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். ஏன்பா பியூஷ் கோயலுக்கு வாணி? யார் குத்தது? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் தான் பிரச்சார மேடையில் பேசும்போது தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சினுக்கிறாங்க பாஜக டெல்லியில் இருக்கிறவங்கலாம். உதாரணத்துக்கு பியூஷ் கோயல் அவர்கள் அவரே அவங்கக்கிட்ட நிறைய அடிமைகள் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் அப்படின்னு தப்பாக நினச்சினுக்கிறாங்க. பிரதமர் அவர்களுக்கும் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் நான் ஒன்றே சொல்லிக்கிறேன், பியூஷ் கோயல் அவர்கள் நாவடக்கத்தோடு பேசணும். பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டை பற்றி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இங்கே மரியாதை கொடுத்தா தான் மரியாதை திருப்பி கிடைக்கும், பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி வார்னிங்க போட்டிருக்காரு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஒன்றிய பாஜக அரசு செஞ்சிருக்கக்கூடிய பாசிச நாசக வேலைகள் குறித்து பேசுனா படிப்பறிவு அறிவர்கள் சொல்லியிருக்கிறாங்களே. உதாரணமா பியூஷ் கோயல், அந்த பியூஷ் கோயல் அவர்கள் ரொம்ப திமிர்த்தனமா நாவை அடக்கக்கூடிய வகையில் பேசாமல் பேசுகிறார். நான் அவரை கேட்டுக்கொள்வதெல்லாம் நாவை அடக்கி பேசுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு மட்டும்தான் இன்சார்ஜ். அதை மறந்துட்டு அத்துமீறி வாய்க்குழுப்போடு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க மரியாதை கொடுத்தாதான் திரும்ப மரியாதை கிடைக்கும். பாஜக தமிழ்நாட்டை பற்றி தப்பா எடை போட்டு இருக்கு. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, உங்க முன்னாடி கையை கட்டிக்கிட்டு அடிமையா இருக்காங்களே சிலர், அவங்கள வச்சு தமிழ்நாட்டை குறைச்சி எடை போடாதீங்க. தமிழர்கள் அறிவானவர்கள், சுயமரியாதைக்கார உடையவர்கள். எங்க தன்மானத்து மேல கையை வச்சா டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணவத்துக்கு நாங்கள் கொடுக்கிற பதிலடி கடுமையானதாக இருக்கும். தமிழ்நாட்டுக்காக தமிழத்துக்காக போராட இப்ப யார் இருக்கா? தந்தை பெரியார் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, பேரறிஞர் அண்ணா இல்ல, தலைவர் கலைஞர் இல்லைன்னு நினைச்சீங்களா? அது பெரிய தப்பு. அவங்களுடைய முழு உருவமா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க. அதுக்கு அடுத்ததாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களோட கூட்டணி கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி இல்லை, அது வேற மாதிரி இப்போ அரசியலுக்காக சேர்ந்த கூட்டணி அப்படின்ற மாதிரி, கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற மாதிரி பேசியிருக்காரு போல. அதை இப்போ முதல்வர் எடுத்து பேசுகிறார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செஞ்சு கொள்கைன்னா என்னன்னு கொஞ்சம் சொன்னார்னா நல்லாயிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்ன? காலில் விழுகிறது, காலை வாரி விடுறது, முதுகில் சவாரி பண்ணுறது, சவாரி பண்ணவங்க முதுகுலேயே நறுக்கு குத்துறது, இதானே உங்களோட கொள்கை அப்படின்ற மாதிரி குசும்பா கிண்டல் செய்திருக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நாகர்கோவில் போய் பேசின பழனிசாமி இன்னொரு அரிய முத்த உதிர்த்திருக்கிறார். என்ன தெரியுமா? எங்களுக்கு கூட்டணி வேற கொள்கை வேறன்னு பேசியிருக்கிறார். பழனிசாமி அவர்களே, அப்படி என்னதான் உங்ககிட்ட கொள்கை இருக்கு? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க, கேட்போம். காலை பிடி, காலை வாரு, முதுகுல சவாரி செஞ்சு முதுகை குத்து, இதான உங்க கொள்கை? கட்சியோட பேர்ல இருக்க திராவிடம்னா என்னன்னு கூட தெரியாதுன்னு சொன்னவர் தானே நீங்க. உங்களுக்கு திராவிடமும் தெரியாது, அண்ணாவும் தெரியாது, மண்ணும் தெரியாது, மட்டும் தெரியாது.